வணக்கம் பூமர் அங்கிள் விஜய். என்னடா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது மதுரை மாதிரி ஒரு கெத்தான மாசான ஒரு ஊர்ல வந்துட்டு நீங்க அந்த பாண்டிச்சேரி 300 ஓட்டு கவுன்சிலர் புசி இப்படி எல்லா பேருமே பூமர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க. அது யாரு? அந்த லாட்டரி பையன் ஆதவ். அது என்ன சொல்றாப்ல, தம்பியே வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு. விஜய், அண்ணா சொன்னது தம்பியே வா அப்படின்னு சொன்னாரு, உங்களை மாதிரி தற்குறியே வா அப்படின்னு சொல்லல. அப்புறம் நீங்க பேசும்போது சொல்றீங்களே 1967 அண்ணா உருவாக்குனதையும் 1977 எம்ஜிஆர் செஞ்சதையும் நான் செய்வேன் அப்படின்னு. அந்த இடத்துலதான் நீங்க ஒரு நடிகைங்கிறத கரெக்டா காமிச்சீங்க. அடுத்தவன் வசனம் எழுதி கொடுக்கறத அப்படியே பேசுற ஆளு அப்படின்னு. அதாவது விஜய், 1967 வெற்றி பெற்றப்ப பேரறிஞர் அண்ணாட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டாங்க, அதாவது தேர்தல் அரசியல்ல ஈடுபட்ட 10 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அண்ணாட்ட. அதுக்கு அண்ணா சொன்னாரு, இது 10 ஆண்டு கால வெற்றி கிடையாது, எங்க பாட்ட நீதி கட்சி தலைவர்கள்லாம் போட்ட அஸ்திவாரத்துல உருவாக்குன வெற்றி அப்படின்னு சொன்னாரு. சரிதா? அதாவது நீதி கட்சி தொடங்கி 1938 இந்திய எதிர்ப்பு, 1957 தேர்தல் அரசியல் அப்படின்னு அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்ணா அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாரு. சரிங்களா? அதே மாதிரி எம்ஜிஆரும் 1957 தேர்தல், 62 தேர்தல், 67 தேர்தல், 71 தேர்தல்னு எல்லா தேர்தலையும் திமுக தொண்டனா, ஒரு திமுகவோட நிர்வாகியா, திமுகவோட போராளியா களத்துல பணி செஞ்சுதான் அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாச்சு. அதனால யாருமே இங்க சும்மாலாம் இருக்க கிடையாது. அப்புறம் நீங்க சொல்றீங்களே விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்காருல்ல, அவருமே அவருடைய நடிக்கிற காலகட்டத்துல திமுகவோட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2000 கொடி வெளியிட்டு 2011 தான் அவரால் எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சுச்சு. இதுதான் அரசியல். சினிமா மாதிரி நினைச்சோம்னா வேஷம் கட்ட முடியாது விஜய். இங்க யாரோ எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் பேசும்போது சொல்றீங்களே, நான் வேட்டையாட வர்ற சிங்கம், வேடிக்கை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே. அதாவது பஞ்சுக்கு வேணா அது நல்லா இருக்கலாம், ஆனா சிங்கம்ங்கிறது என்ன தெரியுமா? நீங்க சொல்றீங்களே சிங்கம் பலமான மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி. சிங்கம் எதை வேட்டையாடும்? பலமான மிருகத்தையா வேட்டையாடும்? மானு, ஜீப்ரா, அப்புறம் சமயத்துல முயலு, இன்னும் பார்த்தேன்னா இன்னொரு மிருகம் வேட்டையாடின செத்த இதெல்லாம் சாப்பிடுற இடம் தான் சிங்கம். அந்த மாதிரிதான் இருக்கும். சரியா? அதே மாதிரி தமிழரோட பழந்தமிழர் வீர மரபுல சிங்கத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது. தமிழனோட மரபுல புலி, யானை, ஜல்லிக்கட்டு கால அப்படிதான் தமிழர் மரபுல வரும். சிங்கம் மாதிரியான சோம்பேறிகளுக்கு எல்லாம் தமிழக மரபுல இடமே கிடையாது. அதே மாதிரிதான் விஜய்ங்கிற சோம்பேறிக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இடம் கிடையாது. பனையூர் பண்ணையார் அவர்களே, நீங்க ஒரு பெரிய சோம்பேறி, அத முதல்ல நினைச்சுக்குங்க. அப்புறம் சொல்றீங்க 30 வருஷத்துக்கு மேல நான் நடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. விஜய், அதாவது நடிச்ச உங்களுக்கே இங்க வர்றப்ப இவ்வளவு பேச்சு இருக்கு. 50 வருஷமா போராடி இந்திரா காந்தி மாதிரி வலுவான லீடர் எல்லாம் எதிர்த்து இன்னைக்கு நரேந்திர மோடி கண்ணுல விரல விட்டு ஆட்டி ஒவ்வொரு தேர்தலையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஓட விட்டு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பாக்குது பாருங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 50 வருஷம் போராடின தலைவன் எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது விஜய், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த 300 ஓட்டு கவுன்சிலர் புசிட்டையோ அல்ல அந்த லாட்டரி பையன் மார்டின்ட்டே கேக்குறதுக்கு பதிலா உங்க பக்கத்துல அந்த IRS வாங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்காப்ல ஒரு பையன், அருண் பிரசாத்தா அருண்குமாரா, அந்த பையன்ட்ட கேளுங்க, நீ எப்படி தம்பி IRS ஆன அப்படின்னு சொல்லி. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போராடி வாங்கி கொடுத்த அந்த OBC இடஒதுக்கீடால தான் நான் IRS ஆனேன்னு அவர் சொல்லுவாப்ல. அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இல்லன்னா உங்க அப்பாட்ட கேளுங்க, கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவே கலைஞர்கிட்ட அண்டிதான் பொழைச்சாப்ல. அப்புறம் உங்களை மாதிரி ஜெயலலிதாட்ட போய் ஒரு படத்துக்காக கெஞ்சினவங்க திமுக காரன் எவனுமே இருக்க மாட்டான். அப்படி ஒரு படம் முக்கியமா போய் கெஞ்சனுமான்னா திமுக காரன் சுயமரியாதை தான் முக்கியம் நிப்பான். விஜய் மாதிரி சப்ப பையங்க தான் போய் அங்க போய் கெஞ்சருக்கு நின்னுட்டு இருப்பாங்க. தெரியுதா விஜய்? அதனால அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க பேசுங்க. நீங்க எது பேசி இருக்கணும் தெரியுமா? நேத்து அமித்ஷா கொண்டு வந்தாரு 130வது சட்ட திருத்தம், அத பேசியிருந்தா கெத்து. அதே ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அதுல ஒரு கெத்து. ஓட்டு திருட்ட பத்தி பேசுனேன் அப்படின்னா
அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைமைக்கு அழகு. அதை விட்டுவிட்டு நீட்டுக்கு விலக்கு கொடுங்க மோடி அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்து வந்து கெஞ்சிட்டு இருக்க கூடாது விஜய். கெஞ்சுறவன மதுரை மண்ணு என்னைக்குமே மதிக்காது. சரியா? நீங்க சொல்றீங்களே எங்களுக்கு பலம் யார் அப்படின்னா தாய்மார்கள்னு. அந்த தாய்மார்களுக்கு 1989லயே சொத்துல சம உரிமை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து ஒரு முன்னேற்றம் கொடுத்தது அவர் கொண்டு வந்த சுய உதவி குழு. அந்த தாய்மார்களுக்கு தான் எங்க தலைவர் உரிமை தொகை கொடுக்கிறாரு, விடியல் பயணம் கொடுக்கிறாரு. நீங்க ரெண்டாவது யார் சொன்னீங்க உங்களோட பலம்னு? குழந்தைகள். அந்த குழந்தை பசியோட வந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்றக்கா காலை சிற்றுண்டி கொடுத்த தலைவன் எங்க தலைவன். சரியா? இளைஞர்கள் சொல்றீங்களே நான் முதல்வன் புதுமை பெண்ணுன்னு நண்பா நண்பீஸ் அப்படி எல்லாத்துக்கும் வாயளவுல வந்து இப்படி பேசிட்டு பிளாக்ல டிக்கெட் கொடுத்து ரசிகரை ஏமாத்துற மாதிரியான சில்லறத்தனம் பண்றவங்க நாங்க கிடையாது. சரியா விஜய்? அதே மாதிரி மதுரையில 10 தொகுதி பேர் சொன்னீங்கல்ல, உங்ககிட்ட சவாலாவே விடுறேன். அதாவது நீங்க உங்க கட்சிக்காரனை நிறுத்துறத விடுங்க, உங்களுக்கு தைரியம் துணிச்சல் இருந்துச்சுன்னா மதுரையில போட்டிடுங்க. மதுரை மக்கள் உங்களை எப்படி மண்ணக்கவ வைக்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க. நன்றி.